வேம்பாய் எழுந்து பாலாய் வடிந்து சுயமாய் வளர்ந்த தாயே, காலம் உணர்ந்து குருவாய் மலர்ந்து ஞானம் காத்திடும் மாயே, மருவத்தூர் வளர்த்தாயே, மகளை அழைத்தருள் மாயே. அம்மா அம்மா அம்மா, மஞ்சள் சிவந்து மறுவூரில் அம்மா பாதம் போற்றி, செக்கச்சி வந்த சக்தி பிழம்பு செந்தாள் மலரும் போற்றி. அம்மா கோபுரம் போல் உயர்ந்திருக்கு கோபால குலவிளக்கு, மீனாட்சி பாலன் வாழ்கவே, ஆதிசக்தி பாலகனும் திருமதி லட்சுமியும் பல்லாண்டு வாழ்க வாழவே. மேல்மருவத்தூர் மண்ணிலே கோலாகலம், குதூகலம், பேரானந்தம். இவையெல்லாம் ஏன்? அன்புடன் அம்மாவென்று மதிக்கப்படும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆதீன தலைவர் ஈகை மிகு பங்காரு அடிகளாருக்கு 60 வயது மணிவிழா வாழ்த்து கூறுகின்றோம். சாதி சமய பேதங்கள் பாராமல் அவர் மேற்கொண்டு வரும் மனித மாண்பு தொண்டுகளும் பணிகளும் மேலும் மேலும் சிறந்து பெருகிட இறையர்கள் வேண்டி ஆசி கூறுகின்றோம். வாழ்க பல்லாண்டு. I am glad the 60th birthday of Sri Bangaru Adigalar of Adi Parasakti Siddhar Pitham is being celebrated in the month of March. It is commendable to learn that Sri Bangaru Adigalar is taking keen interest in oneness of, in spreading the message of oneness of God and the mankind. His services in the field of education, Medicare, and upliftment of the weaker section of the people of the society deserves all appreciation. I understand the institution established by him are run in a disciplined manner and with moral values. I hope the Pitambar will be greater service to humanity in the years to come. I wish the birthday celebrations all success. உயர்திரு பங்காரு அடிகளார் அவர்களுடைய 60வது பிறந்த நாள் விழா வருகிறது. பக்தர்கள் அனைவரும் பக்தி வெள்ளத்திலும் அன்பு வெள்ளத்திலும் மூழ்கி இருக்கிறோம். பக்தர்களுக்கு மட்டுமல்லாது சமுதாயத்திற்கும் ஏற்ற வகையில் சிறந்த தொண்டாற்றி வரும் அவரது மணிவிழா நடைபெறப் போகும் இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் அவரை பற்றிய என்னுடைய சில எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதில் நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். சில வருடங்களுக்கு முன்பு வெளியூர் சென்று திரும்பும் வழியில் மேல்மருவத்தூரை பார்த்தவுடன் அப்படியே வண்டியை நிறுத்தி நானும் என் கணவரும் உள்ளே சென்றோம். நாங்கள் இருவரும் அங்கு வந்ததை கேள்விப்பட்டு அவரே எங்களை அழைத்தார். நான் கூட சொன்னேன் அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று. ஆனாலும் அன்போடு அழைத்தார்.
எங்கள் இருவரையும் மிகவும் அன்போடு பேசிக்கொண்டிருந்து விட்டு அம்பாளின் மேல் சார்த்தி இருந்த ஒரு சிவந்த பட்டுச்சேலையும் எனக்கு அளித்து, அம்பாளுடைய அனுகிரகம் உங்களோட என்னைக்கும் இருக்கட்டும் என்று ஆசீர்வாதம் செய்து அனுப்பினார். இவ்வளவு கோடிக்கணக்கான பக்தர்களை கொண்ட அப்பெரிய ஒரு அடிகளார் இவ்வளவு அன்பாக நடந்து கொண்டு ஒரு கனிவோடு பேசியது மனதுக்கு மிகவும் தெம்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. சமீபத்தில் நான் 2 அற்புதமான ஒலிநாடாக்கள் பாடியிருக்கிறேன். அவரை பற்றிய பாடல்கள் மேல்மருவத்தூரை மிகவும் அற்புதமாக அமைந்த பாடல்கள். டாக்டர் கிருத்தியா அவர்கள் எழுதி மிகவும் திறமைசாலியான விஜய் ஆனந்த் அவர்களால் இசையமைக்கப்பட்டு நான் இரு ஒலிநாடாக்கள் பாடியுள்ளேன். அற்புதமான பாடல்கள் அவை. பங்காரு வசந்த விழா, பாரதம் போற்றும் விழா, பண்பாட சேர்ந்து வாங்கம்மா. அவதார திருமகனின் 60ஆம் ஆண்டு விழா, கோலாட்டம் போட வாங்கம்மா. பங்காரு வசந்த விழா, பாரதம் போற்றும் விழா, பண்பாட சேர்ந்து வாங்கம்மா. அவதார திருமகனின் 60ஆம் ஆண்டு விழா, கோலாட்டம் போட வாங்கம்மா. ஆதிபராசக்தி அவ வந்த திருவிழா, அவ அவதரிச்சு 60ஆச்சு அதுக்கு திருவிழா. தேவி பராசக்தி அவ வந்த திருவிழா, நம்ம தேடி வந்து ஆசி தரும் தெய்வ திருவிழா, தெய்வ திருவிழா. மார்ச் திங்கள் 3ஆம் நாள் அம்மாவின் அவதார திருநாள். ஆம், இந்த அம்மா யார்? இவளுடைய சிறப்பு என்ன? ஒரு மனிதன் என்று சொன்னால் ஆதி மனிதன் என்று ஒரு மனிதன் இருப்பான். அதே போன்று தெய்வம் என்று சொல்லுகின்ற பொழுது சக்தி, அந்த சக்திக்கு மூலமாக இருப்பது ஆதிபராசக்தி. அந்த சக்தியே அவதாரமாக இறங்கி வந்து இந்த எங்களுக்கு எல்லாம் எங்களுடைய துயர் கலைந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் பெற்ற பெரும்பாக்கியம். இந்த குருவம்மா அருள் திரு பங்காரடிகளார் அன்னையின் ஆதிபராசக்தியின் அவதாரமாக பிறந்து வந்திருக்கும். இதற்கு நீங்கள் எல்லோரும் அடிகளார் என்று கூறுகிறீர்கள். எங்களுக்கு அம்மாவும் அவள்தான், ஆதிபராசக்தியும் அவள்தான். மனிதன் ஜாதியால் பிரிவுபட்டிருக்கிறான், மதங்களால் பிரிக்கப்படுகிறான், வேறு பல காரணங்களால் பிரிக்கப்படுகிறான். ஆனால் தாய்மை எப்படி ஒன்றோ அதைப் போல மனித உடலில் ஓடுகிற இரத்தம் எப்படி ஒன்றோ அதைப் போலத்தான் மனித இனமும் ஒன்று என்று சொல்லுகிற தத்துவத்தை இந்த நூற்றாண்டில் சமுதாயத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிற மாபெரும் மகான் அடிகளார் அவர்கள். அவரிடத்திலே என்ன சக்தி அடங்கி இருக்கிறது என்பதை அவரும் உணரவில்லை, அவர் சொல்லுவதும் இல்லை. ஆனால் அவரிடத்திலே இருக்கிற சக்தியை உணர்ந்த மக்கள் பல்லாயிரக்கணக்கிலே இன்று தமிழகம் முழுவதும் அவரை தேடிச் செல்லுகிறார்கள். அவர் தான் சக்தி மிகுந்தவர் என்று காட்டிக்கொள்வதில்லை, சொல்லுவதும் இல்லை, ஆனால் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவன் தன்னுடைய தூதரா ஒருத்தரை இந்த உலகத்துக்கு அனுப்புவாரு அப்படின்னு நான் கதையில படிச்சிருக்கேன். ஆனா உண்மையிலேயே அம்மாவை பார்க்கும்போது அவர் ஆண்டவன் ஒரு தூதரா நான் நினைக்கிறேன். தாரிணி மேல்மருவூரதில் நின்ற தயாபரி ஆதரி ஆதரி ஆதி மனோகரி அம்மா என சொல் கேட்கையிலே அடிவானுதரூபிணி மங்களதாரிணி மேல்மருவூரதில் நின்ற தயாபரி ஆதரி ஆதரி ஆதி மனோகரி அம்மா என சொல் கேட்கையிலே இந்த பூமடி நீரினில் வேம்பென தோன்றிய வேத புராதன தற்பரையே ஒரு